ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சில்லி காலையிலே எழுந்திரிச்சு போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டோம். டைம் வேறு ஆகிடுச்சு, நம்ம வேறு வேலைக்கு போகணும். அப்புறமேட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, காலிஃப்ளவர் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சா, அது வந்து என்ன பண்ணுறது, குழம்பு செஞ்சாலும் ஒரு மாதிரி இருக்கும். சரின்ட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்படியே காலிஃப்ளவரை போட்டு ஒரு கிண்டிட்டு அது சுடுதண்ணியில் போட்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சக்தி கரம் மசாலா, எப்பயுமே நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கறி மசாலா அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நானே ரெடி பண்ண அப்புறம் கலந்த மிளகாய் தூள், அரிசி மாவு 3 ஸ்பூன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்பூனாலே நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்துட்டு அது ஸ்பூனால் கிண்டுனா ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. சரின்ட்டு அப்புறம் கை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு கழுவி நல்லா வச்சுருந்த காலிஃப்ளவரை எடுத்துகிட்டு அந்த மிக்சர் பண்ண மாவில் கலந்து நாம் ரெடி பண்ணி மசாலா கலந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வானல் எடுத்து அதில் நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, நம்ம கலந்து வச்சுருக்க காலிஃப்ளவரை எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் அப்படியே பரவலாக போட்ட உடனே கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பபிள்ஸ் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் எப்பயுமே தோசைக்கல்லில் வச்சு அதுக்கு மேலே தான் போடுவேன். போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கடைசியில் உப்பு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டில் இருந்து போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்படியே போட்டு எல்லாத்தையுமே எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொரித்து எடுத்துக்கிட்டேன். பொரித்து எடுத்துட்டு அதெல்லாம் வச்சுட்டு தேவையான அளவு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவோட கப்புக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 8 மணிக்கே பாப்பாவுக்கு ஆட்டோ வந்துடும், சாரதாவுக்கு போகிறாங்க. அதனால் சாதம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு சாம்பார், வெறும் சாம்பார் தான், அதெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு கப்பில் சாம்பார் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அதையும் பேக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்க சூடான காலிஃப்ளவர் எடுத்து அதையும் வச்சுட்டு பாப்பாவுக்காக லன்ச் பேக் பண்ணிட்டோம். லன்ச் பேக் பண்ணிவிட்டு அதை எடுத்து பேக்கில் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய லன்ச் பேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் கப்பு கொஞ்சம் பெரிய கப்பு தான், அதில் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு சாம்பாரையும் ஊற்றிக்கிட்டேன். பருப்பு ரசம் அதையும் போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தம்பியோட கப்பை ரெடி பண்ணோம். அவனோட கப்புக்கு அப்படியே கலந்தே ஊற்றிடுவேன். அப்புறம் அவனுக்கு குட்டி கப்பில் ஒரு காலிஃப்ளவர், அது அவனுக்கும் லன்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு, எல்லாத்துக்கு அப்பையும் ரெடி பண்ணவே எனக்கு 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாத்தோட லன்ச்சையும் பேக் பண்ணி வச்சுட்டு, அடுத்து என்னோடய லன்ச் பேக்கை ரெடி பண்ணுமே, அதுக்குள்ள வந்து சாம்பார் எல்லாம் வச்சுட்டு கரண்டி, உப்பு, காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு பேக் பண்ணி அதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு, இருந்த காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததெல்லாம் எடுத்து போதுன்ட்டு எடுத்து பேக் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சா, அதையும் எல்லாம் சிங்கில் இருந்ததெல்லாம் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு, கடைசியில் பளிச்சுன்னு வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.